ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாவக்காய் பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சுகர் கூட நீங்கள் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாவக்காய் பொரியலை உங்கள் ஃபுட் டயட்டில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் தட்டி வச்சுருக்கிறேன் பூண்டு சேர்த்துக்கோங்க. லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனதும் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாகக்காயை நல்லா 5 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபுட் டயட்டில் சேர்த்துக்கோங்க. நல்ல சுகர் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக புளிப்பு வெல்லம் சேர்க்காமல் செய்யுங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.